அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியும் வீடும் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணியும் வீடும் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரியாலையில் பொன்னம்பலம் வீதியில் அமைந்திருக்கு. அதாவது ஏனையின் வீதியிலிருந்து சரியா 350 மீட்டர் தூரம் தான். அதாவது நீங்கள் நடந்து வரக்கூடிய தூரத்தில் தான் இந்த வீடு அமைந்திருக்கு. இந்த வீடு சம்பந்தமான மேலதிக விடயங்களை நாங்கள் இந்த காணொலியில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீடு அமைந்திருக்கிற காணியை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நாங்கள் இந்த வீட்டின் உள்பகுதி அமைப்பு முறைகளை பார்த்துட்டு மிகுதி விடயங்களை பற்றி பார்த்து கொள்வோம். இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது வீட்டின் முன்புற தோற்றம். இந்த வீடு வடக்கு வாசல் வீடா தான் அமைஞ்சிருக்குது. இது வீட்டின் போர்டிகோ பகுதி. இந்த போர்டிகோ பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா நில அமைப்பு பாத்தீங்கன்னு சொன்னா சீமெந்து திரையா தான் இருக்கு. நீங்கள் விரும்பினா இதை மாற்றி அமைச்சு கொள்ளலாம் மாபிளுக்கு. அதே நேரம் இந்த வீட்டை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு கட்டி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கு. அதே நேரம் இந்த போர்டிகோல பாத்தீங்கன்னு சொன்னா சுவர் அரை சுவராக அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து நாங்கள் வீட்டுக்குள்ள போனோம்னு சொன்னா இது ஹோல் பகுதி. ஹோல் பகுதி நிலம் ஃபுல்லாவே மார்பிள் தான் பதிக்கப்பட்டிருக்கு. அதோட ஹோல் பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்கள் பொருட்களை அடுக்கி வைக்கிறதுக்காக சீமெந்தாலான கபர்ட் மாதிரியான அமைப்பு, ஓப்பன் கபர்ட் மாதிரியான அமைப்பு காணப்படுது. அதோட இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீட்டின் நில அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல், கிச்சன், ஹாரிடோர் இந்த 3 பகுதியும் தான் முற்றுமுழுதாக மாவலால் அமைக்கப்பட்டிருக்கு. ஏனைய 3 அறைகளும் நிலம் சீமெந்து தளமாக தான் இருக்கு. அதே நேரம் போர்டிகோவும் சீமெந்து நிலமா தான் இருக்கு. இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது சாமியறை. சாமியறைன்ற வாசலும் வடக்கு வாசலா தான் இருக்கு. அதே நேரம் நீங்கள் இந்த வீட்டை வாங்குற சந்தர்ப்பத்தில் இந்த வீட்டுக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதில் ஒன்றுதான் நீங்க சீலிங் போட வேணும். அதோட மாபிளும் பதிக்க வேண்டிய தேவை மட்டும்தான் இருக்குது. அதை விட வீடு நல்ல கண்டிஷன்ல இருக்குது. இந்த வீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னா 3 அறைகள், ஹோல், குசினி, அதோட வெளியில ஒரு கிச்சன், போர்டிகோ போன்ற அமைப்பு முறையில தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த காணொலியில பார்த்திருப்பீங்க அந்த 3 அறைகள் இந்த அமைப்பு முறையும் பார்த்திருப்பீங்க. இப்போ நீங்க பாக்குறது கிச்சன். கிச்சனும் நிலத்துக்கு மாவு பதிக்கப்பட்டிருக்கு. அதோட ஓப்பன் கபர்ட் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ள பொருட்களை வச்சு எடுக்கக்கூடிய மாதிரி ஆன அமைப்பு முறையெல்லாம் இருக்குது. கிச்சன் முழு அமைப்பு முறையும் பார்த்திருப்பீங்க. இனி நாங்க பார்க்க போறது 3வது அறையா தான் இருக்கும். இதுதான் இந்த வீட்டின் 3வது அறை. ஏனைய 2 அறைகளை போல் தான் 3வது அறையும். அதாவது இந்த அறைக்கும் சீலிங் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் இந்த வீட்டை வாங்கி சீலிங் பெயிண்ட் மட்டும்தான் பூச வேண்டிய தேவை இருக்கு. மற்றும்படி எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதோட இனி நாங்க பார்க்க போறது கழிப்பறை. இந்த வீட்டுக்குள்ள இணைந்த கழிப்பறை மட்டும்தான் இருக்கு. குளியலறை வெளியில தான் காணப்படும். குளியலறையில் நாங்கள் பின்வரும் வீடியோல பார்ப்போம். இப்ப நீங்க பாக்குறது கொமர்ட் உடனான கழிப்பறை. இந்த கழிப்பறை முற்று முழுதா பூர்த்தி செய்யப்படவில்லை. இதோட மேற்பகுதி சிலப்பா தான் காணப்படுகிறது. அதே நேரம் இதற்கு பக்கத்தில் அருகில இன்னொரு கழிப்பறை இருக்குது. அது ஸ்கர்ட்டிங் பேனா தான் காணப்படும். அதுக்கும் இதுக்கும் சேர்த்து தான் மேற்பகுதி கூரை, அதாவது கூரை பகுதி சிலப்பா காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த வீட்டின் இணைய பகுதியை பார்ப்போம். இது வெளியில் இருக்கிற கிச்சன். இது வேல் பெரிய சமையல் செய்யறதால பெரிய சமையலுக்காக பயன்படுத்தப்படுற கிச்சனா தான் இது காணப்படும். அடுத்ததாக இந்த வீட்டின் முக்கியமான பகுதி குளியலறை. இந்த குளியலறை வீட்டின் முன்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. சீமெந்தால தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தொட்டி ஒன்றும் ஒரு உடுப்பு துவைக்கிற கல் ஒன்றும் அமைச்சிருக்கணும். மேல் கூரை தற்காலிகமானது தான், தகரத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த வீட்டின் சுற்றுப்புற சூழலை பார்ப்பதோடு மிக முக்கியமான விடயங்களையும் பார்ப்போம். அதாவது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற காணியின் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னா 2.25 பிறப்பு. இந்த 2.25 பிறப்புக்கும் வீட்டுக்கும் சேர்த்து உரிமையாளரால் சொல்லப்படுற விலை 2 கோடி. அதாவது இந்த 2 கோடி என்பது இறுதி விலையா தான் இருக்கும். இந்த காணொலியில சொல்லப்பட்ட விலைக்கு யாருக்காவது இந்த காணியையும் வீட்டையும் வாங்க விருப்பம்னு சொன்னா இந்த காணொலியின் மேல் பகுதியில் நான் கொடுக்கிற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அதே நேரம் இந்த காணியை நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நம்மால் தொடர்ந்து பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்ற விளம்பரங்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்ற எமது சேனலின் தொலைபேசி இலக்கத்தை நான் இந்த வீடியோட கடைசி பகுதியில் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதற்கு தொடர்பு கொண்டு உங்களது வீடியோக்களை இலவசமாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ள முடியும். இது போன்ற மற்றுமோர் இலவச வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.